கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான செய்தியாளர் சந்திப்பிற்கு முன்பு காவல்துறை அதிகாரிகள் சிரித்துக் கொண்டிருந்தது சமூக வலைதளங்களில் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. சிரிக்கிறத பார்க்கும் பொழுது அவ்வளவு கோவம் வருதுங்க. இதுவே இவங்களோட குழந்தையா இருந்தா இப்படிதான் சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்களா? இன்னொருத்தவங்க குழந்தை அப்படின்றதுனால இவ்வளவு தைரியமா சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்றேங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாதீங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டே டு டே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுத்துட்டு இருக்கவங்க ஹர்னி எஸ்பி பேஜ் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணி வந்தாலே நான் ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னா, கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணலாம், ஸ்டேஷனுக்கு போகாதீங்க அப்படின்ட்டு தான். ஏன்னா ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே சிஎஸ்ஆர் இஷ்யூ பண்றதுக்கே 10-15 நாள் ஆக்குறாங்க. ஏங்க இஷ்யூ பண்ண மாட்டீங்கன்னு கேட்டா இன்ஸ்பெக்டர் இல்லைன்றாங்க. அது மட்டும் இல்லாம கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஒரு விக்டிமை பார்த்தே ஒரு மாதிரி நக்கலா பாக்குறது, நக்கலா பேசுறது, இதெல்லாம் நடக்கதாங்க செய்யுது. என்னடா இது எவ்வளவு ஓப்பனா பேசுறாங்களே நினைக்காதீங்க. இதுதான் இதனால எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே நான் ஃபேஸ் பண்ணிக்க ரெடியா தாங்க இருக்கேன். அதை மீறி எஃப்ஐஆரே ஃபைல் பண்ற மாதிரி இருந்தா அந்த பாதிக்கப்பட்ட பர்சன் கிட்ட கேட்கிற கேள்விகள் இருக்கே, நீ ஏன் அப்படி பண்ண, நீ ஏன் எப்படி பண்ணன்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்களை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்களே அக்யூஸ்ட் மாதிரி பார்க்க வேண்டியது. சோ இதனால தாங்க நான் நார்மலா சொல்றது, ஒரு ஸ்டேஷனுக்கு போறதுக்கு பதிலா தயவு செஞ்சு நீங்க கோர்ட்டுக்கே போங்க அப்படின்ட்டு. என்னோட கிளைண்டா இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கே தெரியும், இந்த வார்த்தை நான் எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன் அப்படின்ற விஷயம். நான் இந்த இடத்துல எல்லா போலீஸுமே தப்பு சொல்ல விரும்பலங்க. நான் போன ஒரு சில போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட ஒரு சில போலீஸ் ஆபீசர் உண்மையாவே கரெக்டா ஆக்ஷன் எடுத்து தப்பு பண்ணவங்க தண்டிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி 10% ஆஃப் பர்சன்ஸ் தான் இருக்காங்க. சிரிக்கிறாங்களே இந்த போலீஸ் ஆபீசர், இவங்களோட குழந்தையா இப்படி சிரிச்சிருந்திருப்பாங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்குங்க. அதை தாண்டி மக்களா இருக்கீங்க அப்படின்னும் போது, ஒரு லேமேன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறான் அப்படின்னும் போது போலீஸ் ஆபீசர் கேட்கிற கேள்விகள் இருக்கே, அதை நினைச்சுமே கோவம் தாங்க எனக்கு வருது. நான் சொல்றது நீங்க கரெக்ட் நினைச்சீங்கனாலும் இந்த ஹைஜி சிரிக்கிறாங்களே இந்த போலீஸ் ஆபீசர், அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட ஒப்பீனியன்